வணக்க நேயர்களே, நான் தான் உங்கள் நகைச்சுவை நடிகர் விஜய் கணேஷ் பேசுகிறேன். ஆக்ஷன் யூடியூப் சேனலில் ஒரு புதுமையான நிகழ்ச்சி என்னென்னா, தமிழ் புத்தாண்டு, அதாவது ஏப்ரல் 14 அன்னைக்கு ஒரு புதுமையான நிகழ்ச்சி இருக்கும். எல்லாரும் இந்த வருஷம் தமிழ் வருடப்பிறப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை ஒன்று தானே? வாங்க, இப்போ விஐபி ஒரு பேட்டி எடுக்க போகிறோம். அவர் சொல்லுவார் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறத தெளிவாக சொல்லுவார். ஓகேவா? வாங்க உள்ளே போவோம். வணக்க நேயர்களே, நான் சொல்லலை, முக்கியமான விஐபி சந்திக்க போகிறோம் வாங்கன்னு கூப்பிட்டேன்ல, அந்த விஐபி யார் பார்த்தீங்களா? சார் தான், பிரபல ஜோதிடர் சோமசுந்தரம் அவர்களை தான் பேட்டி எடுத்து நியூ இயருக்கு இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, எந்தெந்த ராசிக்கு எப்படிலாம் இருக்க போகுதுன்றதை தெளிவாக சொல்ல போகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு இதே மாதிரி என்னென்ன நன்மைகள் என்னென்ன தெளிவாக சொல்ல போகிறார் சார், கேட்டு தெரிஞ்சுக்க. இப்போ அடுத்தது இது வரைக்கும் கன்னிராசி பார்த்து முடிச்சோம். கன்னிராசி வரைக்கும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசி அப்படின்னா, துலாம்னாலே சிம்பிள் என்ன? துலாம்னா தராசு. அப்போ அந்த கேரக்டர்ஸ், அவங்களோட கேரக்டர் எப்படின்னா, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையான ஆட்களாக தான் இருப்பாங்க. துலாம்னா அந்த எடை போடுறது, ஒரு ஆட்களை எடை போடுறதுல இவங்க கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. அப்புறம் துலாம்ங்கிறது வியாபாரத்தை குறிக்கக்கூடியது. வியாபார இடத்துல தான் துலாம், தராசு வியாபார இடத்துல ஸ்தலங்கள்ல தான் இருக்கும். அப்போ இவங்களுக்கு மிகவும் பிரியமான இடம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலங்கள். இப்போ கணவன் மனைவி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சண்டை பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஒரு கடை வீதிக்கு கூட்டு போயிட்டு வந்தீங்கன்னா உடனே பிரச்சனை சால்வ் ஆகும். இது நல்ல துலாம் ராசி ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான சிறிய பரிகாரம். கடை வீதிக்கு போயிட்டு வந்து ஒரு 1000 ரூபாய் செலவழிச்சிங்கன்னா எந்த பெரிய சண்டை சச்சரவாக இருந்தாலும் சால்வ் ஆகிடும். அப்போ இவங்க சுக்கிரன் அப்படிங்கிறது அதோட அதிபதி. அப்போ என்னன்னா, அந்த பணங்காசு சேர்க்கை, பணங்களை நல்லா செலவழிக்கிறது, இதுல விருப்பமானவங்க. காலபுருஷனுக்கு 7வதுங்கிறனால அன்பு பிரியம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. நண்பர்கள் மேலேயும் சரி, இணை கணவன் மனைவி இவங்கெல்லாம் சரி, பேர் மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஆட்கள் துலாம் ராசிக்காரர்கள். இப்ப முதல்ல என்னன்னா, துலாம் ராசிக்குன்னு எடுத்தோம்னா, துலாம் ராசிக்கு அப்படின்னு எடுத்தோம்னா குரு வந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9இல் குருங்கிறது பெரிய பாக்கியஸ்தானத்தில் குரு வந்திருக்குங்கிறது துலாம் ராசிக்கு மிக சிறப்பான விஷயம். 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம். பாக்கியஸ்தானத்துல குரு இருந்து ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த ராசியை வந்து நேரடியாக 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பாரு. எப்பவுமே இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பயிற்சி மிதுனத்துக்கு வர்றதுனால கண்டினியூ அந்த 1 இயர் வந்து அவங்களோட உடல்நலம் விஷயங்கள், அவங்க எதை தொட்டது அனைத்தும் துலங்கும். துலாம் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சிறப்பாக குரு வந்து துலாம் ராசியை ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் துலாம் ராசிக்கு குருவோட பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. இவங்க இப்ப எந்த முயற்சியில கையை வச்சாலும் சரி, அவ்வளவு விஷயமும் சக்சஸ் ஆகும். குரு பார்வைப்பட்ட இடங்கள் சிறப்புங்கிறதுனால இவங்க எந்த முயற்சி ஆரம்பிச்சாலும் அந்த முயற்சி விஷயங்கள் சிறப்பாக இவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல போய் குரு பார்வை 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது காதல், ஜோதிடம், இந்த மாதிரி விஷயங்கள், குலதெய்வ அருள், இது எல்லாமே வந்து 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. இப்போ 5ல் ராகு இருந்துச்சுன்னா, இதுவரைக்கும் குலதெய்வம் தெரியாம இருந்தவங்க, குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியலங்கிறவங்களுக்குலாம், துலாம் ராசி அன்பர்களாக இருந்தால் குரு பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்குது, அங்க ராகு இருக்கிறதுனால மறைந்த குலதெய்வம் பெயரா இருந்தா கூட அந்த குலதெய்வங்களை இந்த தடவை தேடி பிடிச்சி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிடலாம். குலதெய்வம் அருள் இல்லை, எங்க போய் சாமி கும்பிடுறது எனக்கு தெரியல சாமின்னு நம்மகிட்ட கேட்கறவங்களுக்குலாம் இந்த தடவை துலாம் ராசிக்காரர்கள் முயற்சித்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் குலதெய்வங்களை கண்டுபிடித்து விடலாம். குலதெய்வத்தின் அருள் அவங்களுக்கு உடனே கிடைப்பதற்கு நல்ல ஒரு நேரம். இது குரு பேச்சில் உண்டான பலன்கள். கேது என்ன ஆகுது? 11ஆம் இடத்துக்கு, அதாவது 12ல் இருந்த கேது 11ஆம் இடத்துக்கு மாறாது. 12ங்கிறது விரயஸ்தானத்துல இருந்தனால விரயத்தை இதுவரைக்கும் குறைச்சிக்கிட்டு இருந்த கேது 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்துக்கு போவதால் இனிமேல் லாபத்தை குறைப்பார். அப்ப இவங்க ஏதாவது தொழில் பண்ணாங்கன்னா பெரிய லாபம் வருதுன்னு எதிர்பார்க்க முடியாது. குரு பார்வை இருக்குதுனாலும் லாபங்கள் பெருசா வரமா கூடாது. 10,000 ரூபா வரும்னு இடத்துல வந்து 5,000 ரூபா கிடைச்சா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கும் கொஞ்சம் வந்துக்கணும். எப்பவுமே பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. கேது 11ஆம் இடம் வருவதால் லாபம் விஷயங்கள், மூத்த சகோதரர் கூட சிறிது என்ன சொல்றது, மூத்த சகோதரர்களுடன் சற்று மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள், இந்த விஷயங்கள்லாம் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அதுக்கு நேரம் 5ஆம் இடத்துக்கு ராகு, அடுத்தல ராகு கேது பயிற்சியில 5ஆம் இடத்துக்கு ராகு வருது கும்பராசியில. 5ஆம் இடத்துக்கு வரும்போது குழந்தை பாக்கியம் அப்படின்னு தேடுற இடத்துல ராகு வர்றதுனால என்னன்னா, குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளா இல்லாத தம்பதிகளுக்கு குரு பார்வை அந்த இடத்துக்கு படுறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, ராகுங்கிறது மறைமுகம். அப்ப என்னன்னா, இதுவரைக்கும் நார்மலான இது குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் செயற்கை முறைக்கு, ராகுங்கிறது செயற்கை மாயை, அப்ப செயற்கை முறைக்கு இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணாங்கன்னா குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு இந்த ராகுவும் குருவும் சேர்ந்து கண்டிப்பாக துலாம் ராசினருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். சனி டிரான்சிட் கும்பத்துல இருந்து சனி பயிற்சியாகி மீனத்துக்கு போயிருக்குது. அது துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்காருது. 6ல் வந்து சனி உட்கார்றது என்னன்னா,
ருண ரோக சத்துருஸ்தானத்துல வந்து உட்காருது. அப்போ அந்த இடம் பலப்படும். அதாவது கடன், நோய், எதிரி இந்த விஷயங்கள் ரொம்ப பலமாகும் சனி நிக்கிறதுனால. சனி ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவான பிளானட்டா இருந்தாலும் 6ஆம் இடத்துல வந்து உட்காரும் போது என்ன பலப்படுது. அப்போ கெட்டவன் வந்து 6ஆம் இடத்துல வந்து கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்ற மாதிரி 6ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்துல வந்து சனி வந்து உட்கார்றது நல்ல பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கெடுபட மத்திர நினைச்சிட்டு மனசை கஷ்டப்படாம 6ஆம் இடத்துல வந்து உட்கார்றதுனால உத்தியோகங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லாவே ஒரு சனிங்கிறதுனால உத்தியோகம் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு விஷயங்கள் கிடைக்கும் சனி இருக்கிறதுனால. அந்த சனி 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப 8ஆம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனையை குறிக்கக்கூடிய இடம். அது சனி பார்வை படுறதுனால இவங்களுக்கு இந்த ஒரு 2.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ், சட்டச்சிக்கல், இந்த மாதிரி விஷயங்கள், அவமானப்படுறது, இது எதுவுமே சனி பெயர்ச்சால இவங்களுக்கு கிடையாது. அப்ப இவங்க சாதாரணமா ஏதாவது மூவ் பண்ணிட்டு இருந்தாலே இவங்களுக்கு நடக்கிறது நல்லதா நடக்கும். தேவையில்லாத இது இவங்க போய் மாட்டிக்கிடவும் மாட்டாங்க. தேவையில்லாத விஷயங்கள் தேடியும் வராது. அந்த சனி வந்து அது மாதிரி அடுத்தால 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும், கன்னிராசியை பார்க்கும். கன்னிராசியை பார்க்கறதுனால என்ன, விரய செலவுகள் சனி பார்வை பட்ட இடம் பாழாகும். அப்போ விரய செலவுகள், வைத்திய செலவுகள் விஷயங்கள் இவர்களுக்கு டோட்டலாவே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம், 6ல் சனி உட்கார்ந்துட்டாங்கன்னா கடனை அடைக்கலாம். வைத்திய செலவுகள் இதனால் பண்ணிட்டு இருந்தவங்க இனிமேல் வைத்திய செலவுகள் இருக்காது, கடனை அடைக்கலாம், வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னு சனியோட பாசிட்டிவ் பலன்களை எல்லாம் நம்ம இதுல எடுத்துக்கலாம். அப்புறம் 10ஆம் பார்வையாக சனி வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சி பண்ற விஷயங்கள் குரு பார்வை பற்றி பலமாக இருந்தாலும் தனுசு ராசியை குருவும் பார்க்குது, சனி 10ஆம் பார்வையாகவும் பார்க்குது. அப்போ தனுசு ராசிக்கு 3ஆம் இடமா துலாம் ராசிக்கு வர்றதுனால முயற்சி பண்ணி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சனி பார்வை படுறதுனால கிடைக்கும். ஆனா கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். அதனால அவங்க முயற்சி பண்ற விஷயங்கள் தடை இல்லாமல் கிடைப்பதற்கு சனி சற்று பாதிப்பை கொடுத்தாலும் குரு பார்வை இருப்பதால் கண்டிப்பாக அவர்களுக்கு முயற்சி பண்ற விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாகவே துலாம் ராசினருக்கு அமைந்து முடியும். என்ன நேயர்களே, துலாம் ராசிக்கு எப்படி சொல்லியிருக்காரு சார், சிறப்பா சொல்லியிருக்காரு. அதாவது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி 3க்கும் சேர்ந்து ஒரே நேரத்தில் சொல்லக்கூடிய நம்ம ஐயா ஜோசியர் மட்டும்தான். மற்ற எல்லாம் தனித்தனியா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா 3 பலனை ஒரே நேரத்தில் பார்த்தலாம் நீங்க. அதுக்கு அடுத்த ராசி என்ன ராசி, விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குன்றத சிறப்பா சொல்ல போறாரு சாரு. கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இது வரைக்கும் துலாம் ராசி வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்ப ஐயா அடுத்த சொன்னாங்க விருச்சிக ராசிக்கும் பேசிருங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கலந்து ஒரே கலவையா கொடுத்துருங்க. கதம்ப சாதம் தனியா இது இல்லாம கூட்டு பொரியல் இல்லாம எல்லாம் சேர்ந்த கதம்பமா திருப்பி அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்கும் சொல்லிருங்கிறாங்க. விருச்சிக ராசிக்கு நம்ம பார்த்துடலாம். விருச்சிகம் அப்படிங்கிறது என்னன்னா செவ்வாயோட ராசி. அப்ப மேசம்ங்கிறது செவ்வாயோட ராசி, மேச செவ்வாய்ங்கிறது ஆண் ராசி, விருச்சிக செவ்வாய்ங்கிறது பெண் ராசி. அப்போ அதுல வந்து செவ்வாய் மேச ராசிக்கு அதிபதினு எடுத்தீங்கன்னா அதை முருகரா எடுப்போம். இதுக்கு வந்து பெண் ராசிங்கிறதுனால இதை வந்து துர்க்கையா எடுப்போம். அப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் துர்க்கை வழிபாடு, மேசராசி அன்பர்கள் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பான விஷயம். இது பொது விஷயம் நான் பேசுறது. அப்புறம் விருச்சிக ராசியோட உருவம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்குது ஸ்கார்பியோம்பாங்க, தமிழ்ல தேன். அப்ப இவங்களோட பேச்சு நடவடிக்கை எப்படி இருக்கும், நல்ல சைலண்டா இருப்பாங்க. அவங்க இருக்கிற வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா தேல் எப்படி இருக்கும், ஒரு இண்டு இடுக்கு மறைவிடத்துல போய் இருக்கிற மாதிரி. இவங்க வீடு அமைப்பே பாத்தீங்கன்னா ஒரு ஒண்டு குடித்தனம், ஒரு சந்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இவங்களோட வீடே அமையும். இல்லைன்னா வீட்டுக்குள்ள இவங்க இருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்கன்னா அவங்க ரூமை குப்பையா போட்டுட்டு அதுக்கு நடுவில் வாழ்வாங்க. ஒரு குப்பை ஓட்ட உடசல்தான் தேவை பதுங்கும். அதே மாதிரி இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படின்னா நல்ல ரூமா இருந்தாலும் ரூமை நீட்னஸ்ஸா வைக்கவே மாட்டாங்க. குப்பையா அள்ளி போட்டு அதுக்கு நடுவில் படுத்துக்குவாங்க, அதுலயே சாப்பிடுவாங்க, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. பேச்சுங்கிறது பாத்தீங்கன்னா தேலோட ஆக்டிவிட்டிஸ் தான். ஸ்லோவா பேசினாலும் கடைசியில டக்குன்னு ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி நல்லா அவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை பேசுவாங்க. அவங்க செஞ்ச அத்தனை நல்லதும் மறந்து போற மாதிரி ஒரு கெடுதலான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகக்கூடியங்க. அப்ப இதுக்கு பரிகாரம்னு நம்ம வேற எதுவும் பண்ண முடியுமா? பரிகாரம் தேவை கிடையாது. தனது பேச்சை குறைக்கணுங்கிற செல்ஃப் கான்சியஸ் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம பேசினா வார்த்தை நம்மளையும் மீறி வந்துடும் தெரிஞ்சா பேச்சை கரெக்டான நிதானமாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் விருந்தோம்பலில் சிறப்பானவர்கள். எல்லா விருந்தோம்பல் பண்ணிட்டு கடைசியில் ஒரு கொட்டு கொட்டிடுவாங்க. அதுதான் அவங்களை டோட்டலா டேமேஜ் பண்ணும். அந்த இதை மாத்திரம் நமக்கு இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை மாத்திரம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் சிறப்பான பலனை எல்லாரிடமும் எதிர்பார்க்கலாம். இப்போ ராகு கேது சனி குரு பயிற்சியை கலந்து விருச்சிக ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ விருச்சிக ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 8ஆம் இடத்துல குரு வராரு. அப்ப 8ல் குரு வர்றதுங்கிறது ஏற்கனவே சொன்னதுதான். 3ஆம் இடம் பாதி மறைவு, 6, 8, 12ங்கிறது முழு மறைவு ஸ்தானம். அப்ப 8ஆம் இடத்துல வந்து குரு மறையிறதுங்கிறது விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான நிலை கிடையாது. அப்ப 8ல போய் மறைகிறாரு. ஆனா குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறதுனால என்னன்னா
அந்த இடம் வந்து 8ஆம் இடத்தின் மூலம் குரு நின்று அந்த இடத்த பாழாக்குதுன்னா இவர்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் விஷயங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத, அதாவது வண்டியிலேருந்து ஸ்லிப் ஆகி விழுறது, மாடிப்படி ஏறும்போது தடுக்கி விழுறது, பாத்ரூம்ல வழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாம பிரச்சனைகள் வராம கொண்டு போவார் குரு. குரு மூலம் நல்லது நடக்குமான்னு பார்த்தா அது நடக்காது. கெடுதல் நடக்காம இருந்தாலே அது நல்லது. அப்படித்தானே எடுத்துக்கணும். நல்லது வேணும்னு எதிர்பார்க்க போய் கெடுதல் நடக்காம இருந்தாலே நல்லது தானே. அப்போ குரு 8ல இருக்கிறதுனால இந்த கெடுதல் விஷயங்கள் எதுவும் நடக்காது. அந்த குரு வந்து 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கறதுனால இவர்களுக்கு விரைய செலவு, வைத்திய செலவுகளை அதிகப்படுத்துவார். அப்போ உடல்நல விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவர் குரு 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை, அதாவது தனுசு ராசியை பார்ப்பார் விருச்சிகத்துக்கு. அப்ப 2ஆம் இடம்ங்கிறது தனம் வாக்கு ஸ்தானம். அது குரு பார்வை வர்றதுனால இவர்களுக்கு தெரியாத அளவுக்கு 8லிருந்து பார்ப்பதனால மறைமுகமாக வருமானங்கள், மறைமுகமான வருமானங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா லாட்டரி சீட் அடிக்கிறது, திடீர்னு ஒரு எல்ஐசியில் எப்பமா போட்டுட்டு இருக்க ஒரு பணம் வர்றது, ஷேர் மார்க்கெட்ல இருந்து பணம் வர்றது, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அன்னோன் சோர்சஸ் மூலம் இவங்களுக்கு ஏகப்பட்ட பண வரவுகள் வரும். குடும்பஸ்தானத்தையும் குரு பார்ப்பதனால குடும்பம் நிலவரம் சுமூகமாக இருக்கும். வாக்கு சுத்தம், 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால வாக்கு சுத்தம், கொடுத்த வாக்கு கரெக்டா காப்பாற்றுவாங்க. இதெல்லாம் வந்து குரு பயிற்சினால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன். அதுக்கு அடுத்த இதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தோம்னா, ராகு 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடம்ங்கிறது வீடு மனை வாகனம் சுகஸ்தானம்ங்கிறது. அங்க ராகு வந்து உட்கார்றதுனால வீட்டில் கண்டிப்பாக ரிப்பேர் செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு இவர்கள் செய்தே ஆக வேண்டும். அதுக்கப்புறம் இது 10ஆம் இடத்துக்கு கேது வரார். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. தொழில் ஸ்தானத்தில் கேது வந்து அமரும் போது தொழில் ஸ்தான விஷயங்களில் ஒரு சிறு முடக்கம், தடை உருவாகத்தான் செய்யும். அப்ப தொழில் இந்த ட்ரிப் ஆரம்பிக்கலாம்னா இவங்க விருச்சிக ராசிக்காரங்க தொழில் பண்ணணும் வைக்கணும்னு ஐடியா இருந்தா சத்தம் போடாம ஒரு வருஷத்துக்கு சைலண்டா இருக்கிறது தான் நல்லது. சனி பயிற்சின்னு பாத்தீங்கன்னா சனி வந்து 5ஆம் இடத்துல வந்து அமர்றாரு. அப்ப புதிதாக கல்யாணமானவங்க, புது தம்பதியினர் இவர்கள் குழந்தை வாய்ப்பை எதிர்பார்த்தாங்கன்னா சனி 5ல் இருப்பதால் தாமதமானாலும் இந்த 2.5 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். சனி விதி பலனை கொடுக்கக்கூடியவர், கர்மக்காரகன்னு சொல்றது. அப்போ 5ஆம் இடமாகிய குழந்தை பாக்கியத்துல வந்து சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுப்பார். குரு சனி நின்ற இடம் ஸ்ட்ராங் இல்ல, அப்ப கண்டிப்பாக கொடுத்துருவார். அந்த சனி வந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி, கல்யாணம், நண்பர்கள், இதை குறிக்கக்கூடியதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டே வர்றேன். அப்ப 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி பார்க்கும்போது அந்த இடம் டேமேஜ் ஆகும். அப்ப விருச்சிக ராசிக்கு கணவன் மனைவி உறவுல சற்று நலிவடை. அப்போ பேச்சுகளை குறைத்து கொண்டு போறது கொஞ்சம் நல்லது. சுமூகமான நிலைமையை கொண்டு போகணும். சனி அதே மாதிரி 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப தொழில் ஆரம்பிக்க வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால அந்த இடத்தையும் டேமேஜ் பண்ணதுனால தொழில் பார்க்க ஆரம்பிக்காம ஒரு 2 வருஷத்துக்கு இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான விஷயம். அதுக்கப்புறம் சனி வந்து 10ஆம் பார்வையாக 2ஆம் இடம் தனுசு ராசியும் பார்க்கறதுனால பேச்சு, குரு பார்வை இருந்தாலும் பேச்சு, குடும்பஸ்தானத்துக்கு பண வரவு எல்லாம் நல்லா இருந்தாலும் சனி பார்க்கறதுனால சற்று தாமதமாக தான் எல்லாம் நடக்கும். குரு பார்த்துட்டா 2ஆம் இடம் வாக்கு, குடும்பஸ்தானம் பலமாயிடுச்சு, எல்லாம் ஓஹோன்னு நடக்கும்னு நினைச்சீங்கன்னா அது இருக்காது. சனி 10ஆம் பார்வையை அந்த சைட்ல பார்த்துடுறாரு. அப்ப சனி பார்க்கும்போது அந்த பலன்கள் கிடைக்கிறதுல சற்று தாமதங்கள் கிடைக்கும். குரு விதி என்ன சொல்லுது, குடுப்பினையில கிடைத்தாலும் சனி பார்க்கும்போது தாமதப்படுத்துவார். அப்போ உடனே எனக்கு எது நடந்துருமா அப்படின்னு குரு பார்த்துட்டாரு 2ஆம் இடத்தை, கல்யாணம் ஆயிடுமா, இது நடக்குமான்னு கேட்டா எதுவுமே வந்து சனி பார்வையும் அந்த 2ஆம் இடத்துக்கு படுவதால் சற்று தாமதமாக கிடைக்கும். இப்படிதான் எடுத்து பார்க்கணுமே தவிர கெடுபலனா இல்லாம ஓவரா நல்ல பாசிட்டிவா பலன் இல்லாம ரெண்டும் கலந்த கலவையாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் சுமாரான பலனை அனுபவிக்கக்கூடிய, இந்த 4 பயிற்சியிலும் சுமாரான பலனை அனுபவிக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி. முக்கியமா தொழில் ஸ்தானம்ங்கிறது பண்ணவே வேண்டாம்ங்கிறது தான் அவங்களுக்கு சிறப்பான ஒரு அட்வைஸ். என்னென்ன விஷயம் எப்படி இருக்குன்னு சார் தெளிவா சொன்னாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு ராசி, அதாவது வில்லு, அந்த ராசி பவர்ஃபுல்லான ராசி. அந்தந்த ராசிக்கு சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி, இது எல்லாம் சேர்ந்து கலவையா சொல்ல போறதும் சார் சொல்ல போறாரு. அது நன்மைகள் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க. ஓகேவா? விருச்சிக ராசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு அப்படின்னா ஒரு ஆளோட உருவம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வில் அம்போட குறி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இவர்கள் காரியத்தில் கண்ணாய் இருப்பார்கள். சுயநலம் மிக்கவர்கள் கூட சொல்லிடலாம். தான் வேலை முடியணும்னா அதுலேயே தான் கவனம் இருக்கும். என்ன சுத்தி பேசினாலும் திருப்பி தான் விஷயத்துலதான் வந்து நிற்பாங்க. நீங்க நல்லது எவ்வளவு சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் இருக்காது. கடைசியில் என்னோட விஷயம் என்ன ஆச்சுங்கிறது தான் அவங்களோட பேச்சும் குறிக்கோளாக இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அதோட உருவமே அந்த வில்லம்பு, அதுதான் அதோட குறிக்கோள். அப்போ எடுத்த முயற்சி முடிகிற வரைக்கும், விடாமுயற்சி முடிச்சு சக்சஸ் பண்ற வரைக்கும் இவங்க ஓய மாட்டாங்க. விடாமுயற்சி உடையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இது அவங்களோட பொதுவான விஷயங்கள். காலபுருஷனுக்கு 9வது வீடு அப்படிங்கிறது குருவோட வீடுங்கிறனால
கேரக்டர், குணாதிசயங்கள் இதை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறப்பானவர்கள். சொந்த வீட்டிலேயே குரு வந்து அமைஞ்சிட்டார், தனுசு ராசியிலே அமைஞ்சிட்டாருன்னா, சொந்த வீட்டிலேயே குரு இருக்காருன்னா அவர்கள் யார் பேச்சையும் கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. ஆனா மிகவும் நல்லவர்களாக பிஹேவ் பண்ணுவாங்க. நம்பி எது வேணாலும் அவங்கள நம்பி எதுவும் செய்யலாங்கிறது தனுசு ராசிக்கு உண்டான பொதுவான பலன்கள், ராசிக்கு உண்டான குணாதிசயங்கள். இப்போ தனுசு ராசிக்கு முதல்ல எடுத்தீங்கன்னா ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராகு 3ஆம் இடத்துக்கு வர, 4ல இருந்து 3ஆம் இடத்துக்கு வர. 4ஆம் இடம் இதுவரைக்கும் வீடு மனை வாகனத்துக்கு உண்டான இடத்துல இருந்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு வராங்க. பிரம்மாண்டமான முயற்சிகள் அனைத்திலும் இந்த ராகு அவங்களே செயல்படுத்த வைக்கும். சின்னமா பண்ணக்கூடிய விஷயம், ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பிளான் பண்ணாங்கன்னா 20 லட்சத்து வரைக்கும் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ முயற்சி வந்து பிரமிப்பாக பிரம்மாண்டமாக போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த ராகு 3ஆம் இடத்தை குருவும் வந்து 9ஆம் பார்வையை பார்க்க. அப்போ தொட்ட விஷயங்கள் இவங்களுக்கு அந்த ராகு பிரம்மாண்டத்தை நோக்கி போனாங்கன்னா, முயற்சி எடுத்தாங்கன்னா, குரு பார்வை இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாகவே இவங்களுக்கு முடியும். கேதுங்கிறது இவங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து சேருது. 9ஆம் இடம் 10ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வருது. இது வரைக்கும் தொழில்ஸ்தானத்துல இருந்த தனுசுக்காரங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் இருந்த தடைகள் குறைந்து 9ஆம் இடத்துக்கு கேது வருது. கேது ஞானக்காரன். அப்போ 9ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த கோயில் குளம் இதை குறிக்கக்கூடிய இடம். தெய்வ சம்பந்தப்பட்டமான விஷயங்கள், ஆசிரமங்கள், மடம் இந்த மாதிரி சம்பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது அங்கே வரலாம் இல்லைன்னா இப்போ நிறைய வழிபாட்டு இடங்களுக்கு போறது, கோயில் குளம் சுத்துறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வரும். கேது நிற்கிறதுனால என்ன, 9ஆம் இடம் தந்தையும் குறிப்பதனால் என்ன ஆகும், தந்தையோட சிறு சிறு மனஸ்தாபங்கள் உருவாகும். இது ராகு கேதுக்கு உண்டான தனுசு ராசிக்கு உண்டான இயல்பான ஒரு நார்மலான பலன், பொது பலன்கள். அதுக்கப்புறம் சனி பயிற்சி அப்படின்னு எடுத்தோம்னா, சனி வந்து 4ஆம் இடத்துல வந்து நிற்கிறார். சுகஸ்தானத்தில் சனி நிற்கிறார். சனி நிற்கிறது வந்து என்ன, முதல்ல சொல்ல மாதிரி சனி 4ஆம் இடத்துல இருக்கிறனால சுகம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எதுவுமே டவுன் ஆகாது. ஆஸ் இட் இஸ் என்ன கண்டிஷனில் இது வரைக்கும் இருந்தாங்களோ, ராகு இருக்கும்போது இருந்த இடைஞ்சல்கள்லாம் நீங்கி சனி இருக்கிறனால சற்று சுகமான விஷயங்களை அவங்க சுகஸ்தானத்துக்கு உண்டான விஷயங்கள் அனைத்தையும் அனுபவிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அந்த சனி வந்து 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன, கடன் நோய் எதிரிங்கிற விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு இப்போது எதிரின்னு இருந்தாங்க, வம்பு வழக்கு கேஸ் இருந்துச்சுன்னா அத்தனையிலும் இவர்கள் வெற்றியை நோக்கி தான் செல்வார்கள். அப்போ தோல்விங்கிறது இப்போதைக்கு தனுசு ராசிக்கு கிடையாது. அடுத்தால வெற்றியை நோக்கி தான் போவாங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே அடிச்சு உடச்சி இவங்க ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த சனி வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால், அடுத்தால 10ஆம் இடம்ங்கிற கன்னி ராசியை பார்ப்பதால், தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் மந்தகதி. இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் நல்லா போச்சு, நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது என்ன, இனிமேல் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ புது என்ன பண்ணணும், கம்பெனியை கூட்டிகிட்டு போக முடியாது, இல்லை வியாபாரம் செய்யறத கைதையும் கூட்ட முடியாது. தொழில் முதலீடு போடாமல் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போய்க்கிடணும். அதை விட்டுட்டு நான் பயப்படக்கூடிய எதுவுமே கிடையாது. நார்மலாக போடுறதுல கொஞ்சம் மந்தகதினா ஸ்லோ ஆகும். ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தாலும் 35,000 40,000ங்கிற வருமான குறைவு விஷயங்கள் தொழில் விஷயங்கள்ல அவங்களுக்கு நடக்கும். குரு வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ கல்யாணம் ஆகக்கூடிய ஆட்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் எல்லாமே குரு 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால கல்யாண விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். நண்பர்களோட உறவு சிறப்பாக இருக்கும். சமுதாயத்தில் இவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட மனிதராகவும் முயற்சித்தால் பெரிய மனிதராகவும் சமுதாயத்தில் தெரிஞ்சக்கூடிய மனிதராக மாறுவதற்கும் நல்ல வாய்ப்பு உண்டு. அது மாதிரி 7ஆம் பார்வையாக குரு வந்து தனுசு ராசியை பார்ப்பதால் இவர்களோட உடல்நலம், அந்தஸ்து விஷயங்கள், தோற்றம், பொலிவு இது எல்லாமே டெவலப் ஆகும். குரு பார்த்த இடம் சிறப்புங்கிறனால அந்த குரு 11ஆம் இடத்தை பார்க்குது. சனி 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலில் மந்தகதியை உருவாக்குவார். குரு 11ஆம் இடத்தை பார்த்து லாபத்தை அதிகப்படுத்துவார். அப்போ வரவும் செலவும் ஒன்று அதிகப்படுத்துதும் ஒன்று குறைக்கிறது. வெறும் குரு பேச்சுன்னு எடுத்துட்டு 11ஆம் இடத்தை குரு பார்க்காரு, தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் சம்பாதிப்பாருன்னு சொன்னோம்னா அந்த பலன் அடிபட்டுரும். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்க சனி பார்வை பார்க்கறதுனால ஏதாகும், மந்தகதி வரும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த மந்தகதி கொஞ்சம் நீங்கும், லாபம் வரும். அப்போ பழைய பொசிஷன்ல இருக்கும். புது முதலீடு சனி பார்க்கறதுனால கொஞ்சம் புது முதலீடு, புது வெஞ்சர்ஸ்ல எது இறங்காமல் போறது அவங்களுக்கு சிறப்பான விஷயம். தனுசு ராசிக்காரங்க சிறப்பா சொன்னார், சூப்பரா இருக்குனார். எல்லாமே சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி மூணுக்குமே நல்லா இருக்கு. தனுசு ராசிக்காரங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. சூப்பராக முயற்சி பண்ணுங்க, எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. அதாவது மகர ராசிக்கு ஒரு பேர் உண்டு, என்னன்னா அதை மகரம்னாலே அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு என்ன சொல்ல தெரியல, இருந்தாலும் சார் சொல்லுவார். அந்த மகர ராசிக்கு சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி என்னன்றதை தெளிவா சொல்ல போறா சார், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இது வரைக்கும் தனுசு ராசி பார்த்து முடிச்சோம். இப்போ அடுத்தால போறது தனுசுக்கு அடுத்த ராசி, காலபுருஷனுக்கு 10வது ராசி, தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு உண்டானது மகர ராசி. அப்போ சனியும் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இவங்களோட இயல்பு எதையுமே கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் ஸ்லோவா தான் இருக்கும். இது ஜென்ரல் விஷயங்கள். இல்லையா நான் ரொம்ப சுறுசுறுப்பான ஆள்னு சொன்னீங்கன்னா அது உங்க பிறப்பு ஜாதகத்தில் உள்ள வித்தியாசங்கள் வேற இருக்கும். இது ஜென்ரல் மகர ராசிக்கு உண்டான அமைப்பு.
இப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் ராகு வருது. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு இறங்கி, அதாவது எப்பவுமே ராகு கேதுங்கிற நிழல் கிரகங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும். எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ்ல சுத்துச்சுன்னா ராகு கேதுங்கிற சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், ஷேடோ பிளானட் எப்படி வேணாலும் சொல்லலாம், இது வந்து ரிவர்ஸ்ல சுத்தும், ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ மீனத்துல இருந்து ரிவர்ஸ்ல இறங்கி கும்பராசிக்கு ராகு உள்ள வராரு. அப்போ அது இந்த மகர ராசிக்கு என்ன ஆகுது, 2வது வீடாகுது. தனம் வாக்கு ஸ்தானம்ங்கிற இடத்துல ராகு வந்து நிற்கிறாரு. அப்போ இவங்க பேச்சு என்னன்னா ஓவரா பில்டப் பண்ணி பேசுவாங்க எதை எடுத்தாலும். இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு சாதாரண ஒரு விஷயத்த முடியும்னா மாட்டேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், அதை தான் செய்வேன், எல்லா விஷயத்தையும் மிகைப்படுத்தி பேசுவார்கள். பேச்சில் பொய்யும் அதிகமாக இருக்கும். பிரமிப்பு அதிகமாக பொய் தானாகவே வந்துடும். ஏன்னா செய்ய முடியாட்டா பொய் அதிகமாக பேச வேண்டியது வரும். அப்போ பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், நிறைய கமிட்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்காம நம்மளால என்ன முடியுமோ அது வரைக்கும் கொடுத்தாங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், ராகு கேதால பெரிய பாதிப்பு இல்லாமல் எளிதாக அந்த ராகு கேதுவோட டிரான்சிட்ல உள்ள பிரச்சனையை சமாளித்து தாண்டிடலாம். கேது வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வருது. அப்போ 8ஆம் இடம்ங்கிறது எப்பவுமே என்னன்னா வம்பு வழக்கு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், இந்த விஷயங்கள். அப்போ இவங்களுக்கு என்னன்னா வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் வராது. இவங்க எந்த நேரம் நான் லாட்டரி சீட்டு வாங்கினேன், எல்ஐசியில் போட்டேன், இதில் போட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணம் எடுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்காது. அதாவது மறைமுக வருமானங்கள் வரக்கூடிய 8ஆம் இடம்ங்கிறதுல இப்போ கேது அமர்றதுனால இவங்களுக்கு அதில் பெரிய லாபம், எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்காது. நல்ல சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா வம்பு வழக்கு விஷயங்கள் கேது வர்றதுனால எல்லாம் அமைஞ்சிடும், சுருங்கிடும். அப்போ அது வராது. தவிர எனக்கு நான் அந்த நேரம் இந்த மகர ராசிக்காரங்க நான் லாட்டரி சீட்டு வாங்கினேன், ஷேர் மார்க்கெட்டில் போய் நான் பணத்தை போட்டேங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. மறைமுக வருமானம் டோட்டலாக தடைப்படும், கெடுதல் விஷயங்கள் தடைப்படும். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி மூலம் இருக்கிற பலன்னு பார்த்தீங்கன்னா சனி, நான் 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானத்தில் வந்து சனி உட்காரனால புது முயற்சிகள் எதை எடுக்கினாலும் இவர் விநாயகர் சொல்ற மாதிரி தான், இன்று போய் நாளை வாக்குறது தான். எதையும் முடிவு பண்ணவே மாட்டாங்க. எல்லாத்தையும் சனி இருக்கனால அப்புறம் பார்த்துக்கலாம்னு இவங்க ஸ்லோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர எதையும் டக்குன்னு முடிவு பண்ணி அடுத்த விஷயத்துக்கு இறங்க மாட்டாங்க. எல்லாம் ஆகட்டும், பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், இப்படிதான் ஒத்திவைப்பு தீர்மானத்தில் தான் இவங்க மகர ராசிக்காரர்கள். இந்த சனி பயிற்சிக்கு இவங்களோட மூவ்மெண்ட் இருக்கும். இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 5ஆம் இடம்ங்கிறது முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், குலதெய்வம், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற குறிக்கக்கூடிய இது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 5ஆம் இடத்தை வந்து இவங்க சனி பார்வை பண்றதுனால 3ஆம் பார்வையாக பார்க்கறனால என்ன, குலதெய்வ வழிபாடெல்லாம் இவங்களுக்கு தடைப்படும். அப்போ இவங்க என்ன பண்ணுவோம், வலுக்கட்டாயமா குலதெய்வ வழிபாடு விஷயங்களை இவங்க மேற்கொள்ளணும். பண்ண அந்த சனியோட பாதிப்புகள் விஷயங்கள் குறையும். போக விடாது, போகிறதுக்கு முயற்சி பண்ணி இவங்க முயற்சி எடுக்கணும். அது மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். இந்த தடவை கிடைக்கிறது. சனி 5ஆம் பார்வை 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியங்கள் தாமதப்படும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும். 9ஆம் இடம் தந்தை, பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது, பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த 9ஆம் இடத்துக்கு சனி பார்வை வர்றதுனால என்னன்னா தந்தையுடன் பிரச்சனைகள், வெளியே கோயில் குளங்கள், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகலான்னு பிளான் பண்ணுவாங்க, எதையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதுல சற்று இடைஞ்சல்களை இவர்கள் சந்திப்பார்கள். சனி அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்வை 10ஆம் பார்வையை பார்வை செய்வதால் 12ஆம் இடத்துக்குரிய விரயங்கள் அனைத்தும் வந்து ரொம்ப குறையும். அப்போ வைத்திய செலவு கிடையாது, விரைய செலவு கிடையாது. 12ஆம் இடம்ங்கிறது என்ன, வெளிநாடு போறது 12ஆம் இடம். அப்போ இப்போ மகர ராசிக்காரர்கள் நான் வெளிநாடு போகலான்னு ஏதாவது குரு பார்வை 12ஆம் இடத்துக்கு இருக்குது, நான் வெளிநாடு போகலான்னு நினைச்சாங்கன்னா குரு பார்த்து 12ஆம் இடத்தை பெருசுப்படுத்துவார், வெளிநாடு போகலாம் வைக்கலாம்னு ஆசை இருக்கும். சனி பார்வை படுறதுனால என்ன, அந்த ஆசைகளை அவர் தாமதப்படுத்துவார். உடனே குரு பார்வை இருக்குன்னு சொன்னாங்க, வெறும் குரு பயிற்சி வச்சுட்டு பலன் சொன்னாங்க, 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வாய்ப்புக்கு ட்ரை பண்றீங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா 10ஆம் பார்வையாக சனி வந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வாய்ப்புகளை அவர் தாமதப்படுத்துவார். அப்போ குரு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்வை செய்வார். மிதுனத்துக்கு வந்த குரு 10ஆம் இடம் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடமாகிய துலாம் ராசியை பார்வை செய்வார். அப்போ தொழில் ஸ்தானம் இது வந்து நல்ல சிறப்பாக நடக்கும் இவங்களுக்கு. தொழில் உள்ள லாபங்கள் விஷயங்கள் எல்லாமே நல்லாவே போகும். குரு வந்து முதலே சொன்னேன், குரு வந்து 12ஆம் இடத்தையும் பார்வை செய்ததுனால ஏதாவது வெளிநாடு இந்த விஷயங்கள் வைத்திய செலவுகள்லாம் தொட்டா நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க. சனி பார்வையும் அந்த 12ஆம் இடத்துக்கு இருப்பதால் அந்த விஷயங்கள் சற்று தடைப்படும். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்காரு. ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் பிளவு, பிரச்சனைகள், வாக்கு கொடுத்துட்டு ஃபெயிலியர் ஆகிறதெல்லாம் ராகு கிரியேட் பண்ணுவாரு. குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம அந்த விஷயங்கள்லாம் ஓடும். குரு பார்வை நகர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ராகுவால் உள்ளான இடைஞ்சல்கள் அடுத்த ஒரு 6 monthsக்கு அந்த பிரச்சனைகள் கண்டினியூ ஆக தான் செய்யும். டோட்டலா குரு பார்வையும் 2ஆம் இடத்துக்கு இருக்குது,
10ஆம் இடத்துக்கும் இருக்குது. அப்போ வருமானம், தொழில் இது ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுல அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கணும். அப்போ வருமானங்கள், பண வரவுங்கிற விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக வேலை வாய்ப்புகள், தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அதிகமாகவே கிடைக்கும். இப்போ மகர ராசிக்கு சிறப்பாக சொன்னார் சார். எந்தெந்த அதாவது சனி பயிற்சியை பற்றியும் குரு பயிற்சியை பற்றியும் ராகுகதை பற்றியும் சிறப்பாக சொன்னார் சார் மகர ராசிக்கு. இது பொதுவான ஒரு பலன் தாங்க. அடுத்து தெளிவாக சொல்லுவார் சார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி. இந்த கும்பராசி பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பாடாப்படுத்திருக்கு. ஆனால் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சனிப்பயிற்சி கும்பராசிக்கு, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இதை பற்றி கலவையாக சார் சூப்பராக சொல்ல போகிறாரு. பார்த்து தெரிஞ்சுங்க, கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகேவா? மகர ராசி பார்த்து முடிச்சோம். இதுக்கு அடுத்த ராசி 11வது ராசி அப்படிங்கிறது கும்பராசியை குறிக்கக்கூடியது. கும்பமோட அமைப்புங்கிறது, கும்பம்ங்கிறதே ஒரு பானை. அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சனி. அப்போ கும்பராசி பானைக்குள்ள என்ன இருக்குங்கிறது யாருக்காவது தெரியுமா? உள்ள என்ன இருக்குதுன்னே தெரியாது. அப்போ கும்பராசியுடைய ஆட்கள்கிட்ட அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்காங்கிறதே வெளியே தெரியாது. கும்பராசிக்காரனுக்கோ கும்ப லக்னத்துக்காரங்களுக்கோ பலன் சொல்லி கோமாளி ஆகாதீங்கன்னு சொல்லியே சொல்லுவாங்க. நான் படித்த மாஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, கும்பராசிக்காரனுக்கு பலன் சொன்னா ஜோசியர் கோமாளி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க வெளியே பேசுறது ஒன்னா இருக்கும், உள்ள ஒன்று இருக்கும். அப்போ உண்மையான பலன்கள் விஷயங்கள் கும்பராசிக்கு எடுக்கிறது சற்று சிரமப்படும். ஊர்ல இருக்க அவ்வளவு ஒரு ரகசியங்களும் அறிஞ்ச ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்க. அவங்கள்ட்ட ஏன்னா பானைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதனால எல்லா ரகசியங்களும் உள்ளடக்கியவர்கள் யாருன்னா கும்பராசிக்காரர்கள். எல்லாருடைய ரகசியங்கள் விஷயங்கள் அவங்களுக்கு எளிதாவே அவங்க காதில் வந்துடும். சும்மா இருக்கிறால கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போவாங்க. எங்க வீட்டுல அந்த பிரச்சனை, உங்க வீட்டுல அந்த பிரச்சனை, எல்லா கதையும் பக்கத்து வீட்டு கதை வரைக்கும் எல்லாம் இவங்ககிட்ட வாலிண்டரா இவர்கிட்ட சேரக்கூடிய ராசி. காலபுருஷனுக்கு 11வது ராசிங்கிறதுனால என்னன்னா லாபத்தை கொடுப்பது, மூத்த சகோதரத்தை கொடுப்பது, தனக்கு மூத்தவங்க சகோதரன் சகோதரி இவங்களை குறிக்கக்கூடியது. இப்போ என்ன ஆகுதுன்னா 11ஆம் இடத்துல ராகு வருது. அந்த இதுல இருந்து மீனத்துல இருந்து இறங்கி கும்பத்துக்கு ராகு வருது. அப்போ அந்த ராசிக்கே ராகு இறங்கியிருக்காரு. ராகு ராசிக்கு வரும்போது என்ன ஆகுது? இது வரைக்கும் சனி இருந்து அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தது. சனி 7.5 சனின்னு சொல்றது அடுத்த இதுக்கு போயிடுச்சு, கடைசி இதுக்கு போயிடுச்சு, கடைசி 2.5 வருஷத்துக்கு போயிடுச்சு. அப்போ அது கொஞ்சம் பெரிய சனியா தான் இருக்கும், பெரிய பிரச்சனை கொடுக்காது. சனி பேச்சு 7.5 சனின்னு பயப்படுறவங்களுக்காக சொல்றேன். அப்போ கும்பத்துல ராகு மீனத்துல இருந்து உள்ள இறங்கியிருக்காரு. அப்ப இவங்களோட எண்ணம், செயல், அமானுஷ்யம் இந்த விஷயங்கள்லாம் கும்பராசிக்காரனுக்கு அதிகமாகும், எல்லாமே கைகூடும். ஏன்னா ரிஷபத்துல இருந்து குரு நகர்ந்து மிதுனத்துக்கு வந்துட்டாரு. அப்ப அங்க இருந்து 9ஆம் பார்வையாக கும்பராசியை குரு பார்வை இருக்கிறதுனால அமானுஷ்ய விஷயங்கள் இது எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு ஈஸியா அந்த ட்ரிப் தொட்டாங்கன்னா கை சேரும், உடனே கைகூடும். 2ஆம் ஸ்தானத்துல சனி உட்கார்றதுனால என்ன ஆயிடுது? சனி உட்கார்ற இடம் சிறப்புங்கிறதுனால 2ஆம் ஸ்தானத்துல சனி இருந்தாலும் இவங்க பண்ற முயற்சிக்கு உண்டான விஷயங்கள்ல பலன் சனி இருக்கிறனால சற்று தாமதமா இருந்தாலும் கண்டிப்பாக பெருசா கிடைக்கும். அது 7.5 சனி அதுகளாங்கிறது சுயஜாதகம் திசாபுத்தியை பொறுத்துதான் பார்க்கணுமே தவிர பொதுவான பலன் எடுத்துக்கிட்டா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். இதுல வாக்கு, தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய இடத்துல தனம்ங்கிற விஷயங்கள்ல சனி இருக்கிறதுனால தாராளமாக தாமதமானாலும் சரி நல்ல கர்ம பலனாக விஷயங்கள், பண வரவு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்தே தீரும். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஏன்னா குரு ராசியை பார்க்கறதுனால 2ஆம் இடத்துக்கு உண்டான தனம் விஷயங்கள் தாமதமாக இருந்தாலும் நல்ல சிறப்பாகவே கிடைக்கும். 4ஆம் இடத்துல போய் சனி பார்வை செய்யும். 4ஆம் இடம் தான் வீடு, மனை, வாகனம் குறிக்கக்கூடியது. அப்ப 4ஆம் இடத்துக்கு உண்டான வீடு, மனை விஷயங்கள் எல்லாம் இப்ப போய் இவங்க கையை வச்சாங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சிறப்பா இருக்காது. தாயார் கூட சற்று மனக்கசப்பு விஷயங்கள் உருவாகும். 4ஆம் இடமாகிய மார்பு சம்பந்தமான விஷயங்களை சளி கட்டுறது, போறது, கோல்டு பிடிச்சிட்டு இடைஞ்சல் பண்றது இதெல்லாம் உருவாகும் சனியினால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் குரு இருக்கனால 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ 5இல் குரு வர்றது அதுவும் நல்ல விஷயம். 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்துருவாரு. அப்ப குரு அடுத்தால என்ன பண்றாரு? 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்ப்பாரு. 9ஆம் இடம் தந்தை, பூர்வீகம். அப்போ கோயில் குளத்தில் போறது, வெளி விஷயங்கள், பூர்வ புண்ணியங்களுடைய விஷயங்கள் அனைத்து பாக்கியங்கள் அனைத்து இவங்களுக்கு தாராளமா இந்த ட்ரிப்பு நடக்கும். கேது என்ன ஆகிறாரு? இவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு கேது ராசியில ராகுன்னா அதுக்கு நேர் 7ல கேது. அப்ப 7ஆம் இடம்ங்கிறது கணவன், மனைவி, சமுதாயம், நண்பர்கள் இவங்க கூடிய இடத்துல கேது வரதுனால என்ன ஆகும்? அந்த கேது ஒரு விஷயத்தை சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப 7ஆம் இடம் கணவன், மனைவி, நண்பர்கள், சமுதாயம் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வாக்குவாதம், தேவையில்லாத பேச்சுகள் விஷயங்கள்லாம் உருவாக்கும். அப்போ பேச்சை குறைக்கிறது எப்பவுமே முதல்ல இருந்து சொல்லதான், எல்லா விஷயத்திலையும் பேச்சை குறைச்சி விட்டு கொடுத்து போனா பிரச்சனை இருக்காதுங்கிறது பொது பரிகாரம். 7ல கேது வரும்போது வீட்டுக்குள்ள முதல்ல வாயை அடக்கிட்டு இருந்தா மனைவி, கணவன் மனைவிக்குண்டான உறவு விஷயங்கள் பிரச்சனை இல்லாம இருக்கும். அந்த குரு 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டது அனைத்தும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். குரு அதே மாதிரி லக்னத்தை பார்ப்பதால் உடல்நலம், தோற்றம், அந்தஸ்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். கேது 4ஆம் இடத்தையும் கேது
மூன்றாம் இடத்தை டேமேஜ் பண்ணுவார். மூணாம் இடம்னா புது முயற்சிகள் இறங்குறதுக்கு இடைஞ்சல் பண்ணுவார். அதனால புது முயற்சிகள், 4ஆம் இடம் வீடு கட்டுறதுங்கிறதுலாம் ஒரு புது முயற்சி, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது கும்பராசி நண்பர்களுக்கு சிறப்பான விஷயம். நேயர்களே, இப்போ பார்த்துருப்பீங்க, கும்பராசிக்கு சிறப்பாக சொன்னார். அதாவது 7 சனியை கண்டு எல்லாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பாதி இதுக்கு மேலே கும்பராசி, இதுக்கு கீழே தான் இனிமே. அதனால் கழிவு தான் இனிமேல் 2.5 வருஷம். அதனால் கும்பராசிக்கு நேயர்கள் வந்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அதனுடைய ராகு பலன், குருப்பெயர்ச்சி பலன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கடைசி ராசியாக மீன ராசி, 12வது ராசியாக மீன ராசிக்கு இதே மாதிரி குருப்பெயர்ச்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி பலன் இது எல்லாத்தையும் சார் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, கும்பராசி வரைக்கும் பார்த்துட்டோம். கடைசி ராசியான மீனராசி. மீனராசிங்கிறது காலபுருஷனுக்கு 12வது ராசி. 12வது ராசினா பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் பாதத்தை குறிக்கக்கூடியது. அப்போ மீனராசிக்காரங்க பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா, ஊர் சுற்றுறதுல பெரிய ராசி, இன்ட்ரெஸ்டான ஆட்களாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பயணம், எங்கேயாவது போகணும், பாதம் இல்லை, அதனால ஊர் சுற்றிட்டு இருக்கிறதுலே இவங்களுக்கு ரொம்ப விருப்பங்கள் அதிகமாக இருக்கும். மீனராசிக்காரர்கள் பொதுவாக இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் காலத்தொட்டு இவங்க வழங்கினாலும் இல்லை பாத பூஜைங்கிற அந்த இவங்களோட இதெல்லாம் இருக்கும், பித்தளை தங்கத்தில் பாதம் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க, பாதரட்சை, அதை வழிபாடு பண்ணுறது மீனராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீனராசியோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 மீன் தான் அதோட சிம்பிள் கொடுப்போம். ஒரு மீன் இப்படி இருக்கும், இன்னொரு மீன் இப்படி இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கிறது யாருக்குமே புரியாது. நான் என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கே தெரியாதுங்கிற கதை தான் மீனராசிக்காரங்க. அப்போ மீனராசிக்காரர்கள் என்னன்னா, சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டவர்கள். வெளியே எங்கு தப்பு நடந்தாலும் இவங்க கண்ணில் போடும். யார் என்ன தப்பு செஞ்சாலும் மீனராசிக்காரங்க கண்ணில் பார்த்தா கரெக்டாக போடும். அப்போ இவங்க எதுக்கு லாய்க்கான ஆட்கள், சூப்பர்வைசர், ஏதாவது ஒரு விஷயங்கள்ல யார் வந்து கீழே ஆட்கள் வச்சு வேலை வாங்குற இடத்துல இவங்க இருந்தாங்கன்னா, எங்க என்ன தப்பு நடந்தாலும் இவங்க கண்ணில் படாமல் இருக்காது. என்ன ஒரு பிரச்சனைன்னா மீனராசிக்காரங்கிட்ட ஊரார் அவ்வளவு பேருக்கும் புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தன்னை மாத்திக்கிட மாட்டாங்க. அதுதான் மீனராசிக்கு உண்டான ஒரு பொதுவான நெகட்டிவான பலன். இப்போ மீனராசிக்கு உண்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு சனி நேரவே உள்ள வந்துட்டார் மீனராசிக்கு. அப்போ இது என்ன ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஜென்மத்தில் பிறந்திருக்கிற சந்திரன் மேலேயே சனி வந்திருக்கனால ஜென்ம சனி அப்படின்னு சொல்றது. அப்போ வந்திருப்போம் என்ன, சனி சந்திரன் சேர்ந்தா என்ன ஆகும்னா, சந்திரன்கிறது மனசு அவசரப்படும், ஸ்பீடான பிளானட், வேகமாக சுத்தக்கூடிய பிளானட். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் விட்டு அடுத்த நட்சத்திரத்துக்கு போகும். 24 ஹவர்ஸ்ல ஒரு நட்சத்திரத்துல இருந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு போகக்கூடிய பிளானட். அப்போ வேகமாக இவர்களது மன ஓட்டம் இருக்கும். சனி அங்கே உள்ள வரனால என்னன்னா, அது எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணும், மெல்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லி இடைஞ்சிருக்கணும். 7 சனியோட பாதிப்புங்கிறதே இதாங்க. சந்திரன் மேல சனி போகும்போது என்ன தொந்தரவுனா, சந்திரன் ஒரு விஷயத்த வேகமா செய்யணும்னு ஆசைப்படும், சனி எல்லா விஷயத்தையும் பொறுமையா செய்யுன்னு சொல்லும். ஆனா அதை கேட்க விடாத அளவுக்கு மனசு வந்து ஆசைப்படும். இதை உடனே இன்னைக்கே, அதாவது இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு பிள்ளை, அப்படி ஆசைப்பட வைக்கும். சனி என்ன பண்ணும், அதெல்லாம் கிடையாது, 10 மாசம் கழிச்சு தான் பிள்ளை, 10 மாசம் கூட இல்லை, உனக்கு 1.5 வருஷம் கழிச்சு தான் பிள்ளைன்னு அது விதிப்பயனை கொடுக்கும், மனசு ஆசைப்பட வச்சு இடைஞ்சல பண்ணும். அப்போ 7 சனிங்கிற பயம்ங்கிறது மீனராசிக்காரர்களுக்கோ யாருக்கோ வந்து அதெல்லாம் பயப்பட வேண்டியதே கிடையாது. அந்த சனி வந்து என்ன ஆகுது, நேராக 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கும். ரிஷபராசி பார்க்கும்போது என்னன்னா, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னா, புது முயற்சிகள் எதையும் இறங்காமல் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையாக சனி வந்து கன்னி ராசியை பார்க்கும். அப்போ 7 கன்னிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளது. அங்கே சனி பார்வைப்படுறதுனால கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறிது விரிசல்கள், பிரச்சனைகள் கிரியேட் ஆகும். கொஞ்சம் பேச்சை குறைச்சி போகிறது தான் பொதுவான பரிகாரம் அதுக்கு. அதே சனி 10ஆம் பார்வையாக 10ஆம் இடமாகிய தனுசு ராசியை பார்க்கும். அப்போ தொழில் ஸ்தானத்தை சனி பார்வை செய்யறதுனால தொழில் ஸ்தான விஷயங்கள்ல சற்று ஸ்லோ டவுன் ஆகும். ஆனால் அடுத்த பார்த்தீங்கன்னா, வெறும் சனியை வச்சு சொன்னோம்னா இதுதான் தொழில் ஸ்தானம் மந்தமாகும்னு சொன்னால், குரு நேராக 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வந்து இருந்து குரு நேராக 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ மந்தமாக்குற சனியை குரு பார்வை பண்ணி என்ன பண்ணுவார், அந்த விஷயத்தை ஸ்மூத் ஆக்குவார். அப்போ பெரிய தொழிலில் ஆசிட்டிஸ் போனதில் எப்படி இருந்துச்சோ டிரான்சிட்ல அதே லெவல் தான் மெயின்டைன் ஆகுமே தவிர ரொம்ப டவுன் ஆகாது. எது இந்த 1 இயருக்கு குரு பயிற்சி இருக்கிற வரைக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. குரு பயிற்சியாகி குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த 1 இயருக்கு சனி 10ஆம் பார்வையாக தொழிலில் பார்க்குற விஷயங்கள்ல எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அழகாக போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா குரு வந்து 12ஆம் இடமாகிய கும்பத்தை பார்க்கும். கும்பத்தில் ராகு இறங்கியிருக்காரு. மீனத்திலேருந்து ராகு இறங்கி கும்பத்தில் வந்திருக்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டி கிளாக் வைஸாக மீனத்திலேருந்து இறங்கி கும்பத்துக்கு ராகு வந்திருக்காரு. அந்த கும்ப ராகுவை குரு பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. அப்போ 12ஆம் இடமாகிய இடத்துல விரயத்தை அதிகப்படுத்துவார் ராகு. வெளிநாடு போகணும்னு ஆசை காட்டுவார். குருவும் பண்ணனால மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தடவை வெளிநாடு செல்வதற்கு அவர்களுக்கு கண்டிப்பான ஒரு யோகம் உண்டு. 7ல் 6 அந்த மாதிரி 6ஆம் இடத்துக்கு கேது, 7லிருந்து 6ஆம் இடத்துக்கு வந்த கேது
அவளுக்கு 7ஆம் இடத்துல இருந்து கணவன் மனைவி கூட உள்ள ஒரு இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டு இருந்தது 6க்கு மாறி என்ன ஆகுது, அவளுக்கு நோய் நொடி பிரச்சனையிலிருந்து பெரிய ரிலீஃபை கொடுக்கும். 6ஆம் இடம் ருணரோக சத்துருன்னு சொல்ற ஒரு இடத்துல கேது உள்ள வரனால என்னன்னா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே சுருங்கிடும். அப்போ நோய் நொடி பிரச்சனை இல்லை. 10ஆம் இடமாகிய இதுல குரு பார்வை, தொழில வருமானங்கள் விஷயங்கள் தாமதமாக கிடைச்சாலும் நல்லா இருக்கும். நோய் நொடி பிரச்சனை கிடையாது, கடன் கட்டுக்குள் வரும். இந்த விஷயங்கள்லாம் ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சியில இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள். மீனராசிங்கிறது கன்னிராசி, ரிஷபராசி, கன்னிராசி, மீனராசிங்கிறது இந்த பொதுவாக நல்ல ஒரு பலனை அனுபவிக்கக்கூடிய ராசிகள். இந்த 3 ராசிகளுக்கும் சிறப்பான விஷயங்கள். சார், இப்போ மீனராசிக்கு எல்லா பலன்களையும் சொல்லிட்டீங்க. இது எல்லா ராசிக்கும் எப்படி பொதுவா இருக்குமா, இல்லை இது எப்படி தனித்து நீங்க சொன்னது நடக்குமா, இல்லை எப்படி இருக்குன்றது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது ராசி பலன் பயிற்சி அப்படின்னு சொல்றது என்னன்னா, ராசிங்கிறது மொத்தம் இந்தியாவோட ஜனத்தொகை 120 இருந்து 130 கோடி. ஆமா, இருக்கிறது 12 ராசி. அப்போ ஒரு ராசிக்கு 10 கோடியில இருந்து 11 கோடி பேர் இருக்காங்க, ஜனத்தொகை வரும். அவன் 10 கோடி பேருக்கு இதே மாதிரி பலன் இருக்குமான்னு கேட்டா பொது பலன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திசா புத்தின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல தொகுத்து வச்சிருக்காங்க. 9 கிரகத்துக்கும் 9 திசா வச்சிருக்காங்க. அப்போ ஒரு திசால பாத்தீங்கன்னா இந்த 9 கிரகமும் திருப்பி அதோட புத்தியாவும் வரும். இதை இன்னும் நுணுக்கமா போக திசா, புத்தி, அந்தரம், அதுக்கப்புறம் சூட்சமம், பிரணவம் சொல்லி இப்படி உள்ள போய்கிட்டே இருக்கும். அப்போ நாள் கணக்கு, மணிக்கணக்கு வரைக்கும் ஒரு விஷயம் எப்ப நடக்கும்னா வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம மெயினா எடுக்க வேண்டியது என்ன, திசாவும் புத்தியும் மாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த திசையில இது நடக்குன்னா, இப்ப கோச்சாரத்துல ராகு கெடுதல் செய்வாருன்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தா, நல்ல ராகு திசை இல்லாம நல்ல திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராகு இடஞ்சலே பண்ண மாதிரி பாஸ் பண்ணி அவர் மாதிரில போய்கிட்டே இருப்பாரு. 2வது அந்த ராகு அவங்க கட்டத்துல எங்க இருக்குன்னு பாக்கணும். கோச்சாரத்துல இந்த கட்டத்துக்கு வராது, அவங்க கட்டத்துல எங்க இருக்காருங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களே டோட்டலா வரும். அதனால யாரும் இதை நினைச்சு சந்தோஷப்படுறதோ வருத்தப்படுறதோ இருக்கக்கூடாது. இது பொதுவான பலன். அப்புறம் இது இல்லாம வேற என்னென்ன சார் சொல்லுவீங்க? அது பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல பிறந்தவங்களே அவ்வளவு வித்தியாசம். இந்த டேட்ல பிறந்தாங்க, ஆனா அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லையே, இந்த நட்சத்திரம் தான் நல்லா இல்லைன்னா லக்னம்னு சொல்லி ஒண்ணு. ஆமா, லக்னம். லக்னம் என்னன்னா நீங்க பிறந்த நேரம், பிறந்த நேரத்துக்கு எந்த ராசியில வருதுங்கிறது தான் லக்னம். அதுதான் உங்களுடைய உயிர். அப்போ ராசிங்கிறது உங்களோட மனசு, லக்னம்ங்கிறது உங்களோட உயிர். அப்போ அந்த உயிர் எப்படி நல்ல பாயிண்ட்ல இருக்குதோ அந்த புள்ளியை வச்சுதான் எல்லாமே ஆரம்பிக்கணும். அப்ப லக்ன புள்ளியில இருந்தா எல்லா விஷயங்களுமே முடிவாக ஆரம்பிக்கணும். அப்ப லக்னம் மாறுச்சுன்னா ஒருத்தருக்கு 5ஆம் இடம்ங்கிறது ஒருத்தருக்கு 6ஆம் இடம் ஆயிரும். அப்படி மாறி போயிடும். அப்போ ஒரு ஆளுக்கு நோய் நொடின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அடுத்த ஆளுக்கு குழந்தை பாய்க்க லக்னம் மாறும்போது தலையெழுத்து, தொழில் தராங்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த டயத்தை வச்சுதான் மறுபடியும் இந்த எல்லாமே பிறந்த நேரம் தான் மெயினான ஒரு விஷயம். ஜாதகத்துல மெயினா இருக்க பிறந்த நேரத்தை வச்சா எல்லாத்தையும் குறிச்சிடலாம். பிறந்த நேரம் சரியா இருந்தா லக்னம் கரெக்டா இருக்கும், லக்னம் சரியா இருந்தா தலையெழுத்து அப்படின்னு தெரிஞ்சிடும். அதாவது இந்த சார் இவ்வளவு நேரம் சொன்னது மட்டும் இல்ல, திருமணத்துக்கு சூப்பராக, அதாவது அந்த பொருத்தம் இந்த பொண்ணு இந்த பையனுக்கு பொருத்தம் ஆகாது என்று தெளிவா ஓப்பனா சொல்லக்கூடியவர் தான் சோமசுந்தர சார். நீங்க நாங்க அந்த வீடியோவில் கீழே லைன் போடுவோம், லைன்ல பேரு, ஃபோன் நம்பர் போடுவோம், அதை பார்த்து நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்லாம அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லி பிரச்சனைகளை பத்தி அடுத்த வீடியோவில் பேசுவோம். பிரசன்ன முறைங்கிறது 32 முறை இருக்கு. அதுல நான் கத்துட்டு இருக்கிறது ஒரு 5-6 முறை கத்துட்டு இருக்கோம். 5-6 முறை சொல்லும் போது 6 மாசம் அதனால அது சிம்பிளா எடுத்துட்டு யாருக்கு என்னவோன்னா கேள்விகள் கேட்க பிரசன்ன முறைகள் இருக்கலாம். பிரசன்னம்ங்கிறது அந்த நேரம் இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு பதில். அது தப்பே இருக்காது. எடுக்கிற ஜோதிடர் வேணா தப்பா இருப்பாரு, ஆனா ஜோதிடம் தப்பா இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் சார். வாய்ப்பு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நீங்க சிறப்பா பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, தொடர்ந்து ஆக்ஷன் யூடியூப் பாருங்க. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் ஏப்ரல் 14 வந்துடும். கண்டினியூஸா போட முடிஞ்சா போடுவோம், இல்லைன்னா 2 பார்ட்டா போடுவோம். ஓகேவா? ஓகே, டன். உங்கள் விஜய் கணேஷ், சோமசுந்தர் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.